அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில இன்றைக்கு நம்மளை விட ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வழிநிலையில கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? வாழ்க்கை வழிநிலைகளில் கஷ்டப்பட்டாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபித்தோழர்களை சந்திக்கிறது வழமையாக யாரையாவது ஒரு ஆளுக்கு சந்திப்பாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வராங்க. வந்து பார்த்தால் தனக்கு முன்னாடி உமர் அலி வார்த்தைகளை வந்துட்டு இருக்காங்க. அபூபக்கர் அலி வீட்டை விட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தால் உமர் அலி அபூபக்கர் அலிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் அலி கேட்குறாங்க, உமரே ஏன் இந்த நடுராத்திரி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? நடுராத்திரில என்ன வெளியே வந்து தர்றீங்க? உமர் அலி சொல்கிறாரு, எந்த வீட்டில் திட்டத்து போட்டுக்கிட்டு ஈச்சப்பழம் முறை இல்லை, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கடுமையாக பசி எடுக்கிறது, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்றார். இன்னைக்கு நம்மட வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு அதை கருத்து இருக்குதா? நம்ம இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்துருக்கிறோமா? ஒரு நேரம் சாப்பாடு இருந்திருப்போம், ஆனால் பசிக்காது. ஏன் காலையில் தின்றுப்போம், காலையில் நல்லா புட்டு இடியா வந்துன்றது, பாலைக்கு நல்லா கோழி மீன் வரைக்கும் வாங்கிட்டு இரவு சாப்பாடு இல்லாமல் படுக்கலாம். ஆனால் அவருக்கு பசி தாங்க இயலாம வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு கஷ்டத்தில் அப்படித்தான் இல்லையா? இல்லாட்டா தண்ணியை குடிச்சு வீட்டில் இருந்திருப்பாரு, ரோட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்காது. இப்ப மாறி கேட்கிறாரு உமர் அலி, சரிப்பா நான் தான் வீட்டு வெளியே வந்தா பசிக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க அதே டைம் வெளியே வந்திருக்கீங்க. இப்ப சொல்றாங்க, உமரே உங்களை எந்த பசி வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசி தான் என்னையும். அப்ப அவரை வீட்டுல இருந்து ஒண்ணு உமர் அலிய வீட்டுல மட்டுமில்ல, அபூபக்கர் அலிய வீட்லயும் ஒன்றுமில்லை இருந்ததுக்கு பசி ரெண்டு பேருக்கும் தாங்க இயலாத பசி. நம்ம வீட்டுல பிஸ்கட் ஆகுது இல்லையா? பிஸ்கட் ஆகுது இருக்கும், தொட்டாதுக்கு தேத்தனை கண்டியா ஊற்றி குடிச்சிடும். அந்த நிலை கூட இல்லை. இவங்க கொண்டு போயிருக்காங்க. அடுத்தால் வராது, பெரியவர் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. மூணாவது ஆள் வந்து இருக்காங்க. இவர் வந்து ரசூலா வெளியே வந்து பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே குந்திட்டு இருக்காங்க. அப்ப ரசூலா கேட்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் வெளியே, என்ன ரெண்டு பேரும் வெளியே? ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பசி தாங்கல, பசி கடுமையா இருக்குது, அதனால வெளியே வந்துட்டோம். இப்ப மாதிரி ரெண்டு கேட்குறாங்க, சரி எங்களுக்கு பசி வீட்டில் தின்னக்கின ஒன்றும் இல்லை, வீட்டில் இருந்த ஏதாவது வைஃப் என்னமா கேட்போம், அது ஏதாவது விளைபொருளை கொண்டு வரும், வெளியே வந்துட்டாங்க. ரசூலா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஏன் நடுராத்திரி வெளியே வரீங்க? நாங்க வந்ததுக்கு பசி, நீங்க வந்ததுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை எது வெளியே கொண்டு வந்ததோ அதான் எனக்கு பசி. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு சாப்பாடு, இரவு சாப்பாடு ஏதளவு பசியை தாங்க முடியாத அளவுக்கு பசி. நமக்கு நீங்க பால் சாப்பாடுல பரவாயில்ல, தண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இரண்டு நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய அருளை யோசிச்சு பாருங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்டால் தான் வயிறு நிறைவு கொள்ளும் என்கிற அளவுக்கு பசி தாங்க முடியல. பசி வீட்டு விட்டு வெளியே வராங்க. இன்றைக்கு நம்மள யாராவது விட்டு வெளியே வந்து வரலாறு இருக்க, பசிக்குது விட்டா ஹோட்டலில் வைப்பாங்க. பசிச்சா என்ன செய்யறது? ஹோட்டலில் வைக்கின்றது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சோதித்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசை அடையவில்லை. அல்லாஹ்வுக்காக நாங்க எவ்வளவு யுத்தத்தை செய்யறோம், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு பேரை எதிர்த்தோம். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கு. உமர் அலி சொல்லியிருக்கலாம், யா அல்லாஹ் நான் வந்த பிறகுதான் உன் மார்க்கம் பரவுச்சு இல்லையா? உமர் அலி வந்த பிறகுதான் இஸ்லாம் அதிகமா பரவுச்சு. பதுங்கி இருந்த சஹாபாக்கள் நஞ்சை நிமிர்த்தி வந்தா உமர் வெட்டுவார், என்ன தொட்டாய் உமர் உங்களை வெட்டுவார். தைரியமா நபித்தோழர் இஸ்லாத்தை சொன்னாங்க. ரசூலா பைரமா ரோட்ல இறங்கினாங்க. காரணம் உமர் அலி வந்ததுனால. டிமாண்ட் பண்ணல, யா அல்லாஹ் நான் வந்த பிறகுதான் இஸ்லாமே பரவுச்சு, என்ன நீ பசில விட்டு கேட்டிருக்காங்களா? அபூபக்கர் அலி கேட்டிருக்கலாம், யா அல்லாஹ் உன்னுடைய நபியை நான் பாதுகாத்து கொண்டு வந்தேன், அவரை எல்லாரும் பொய்யர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நான் உண்மை பற்றினேன், என்னை நீ பசில போடலாமா கேட்டார்களா? கேட்கல. நாங்க கேட்கிறோம், அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு நான் கேட்ட நீ தரலையே, யா அல்லாஹ் கேட்ட நீ தரலையே, எவ்வளவு காலம் நான் தொழுகிறது, எவ்வளவுதான் உன்னை கேட்கிறது, எனக்கு இது கூட கேட்கல. கேட்க என்ன செய்ய, சும்மா அவரே ஒன்றும் கிடைக்கலன்னு. இப்படித்தான் நமது வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நபித்தோருடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஏதோ ஒரு நலவை தந்திருக்கான்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்வின் தவக்கல் வைத்து அல்லாஹ்வினரை பொறுப்பு சாட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்கிற செய்தி அந்த அடிப்படையில்